ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவல் ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ ஏன்னா சேலரி வந்து பாருங்க ரூ. 56,100 பேசிக் பே வந்து இருக்கும். ஸோ அது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து வரும். உங்களுக்கு அதிகபட்சமா ரூ. 1,77,500 சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 9த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஆர்மியிலேருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 20 அதிகபட்சமா 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா நீங்க வந்து பார்த்தோன்னா, என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில நீங்க முக்கியமா வந்து ஃபைனல் இயர் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க. ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கோர்ஸ் கூட வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தோன்னா, அவங்க டேட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்குள்ளார நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு வந்து பாருங்க, இதில குவாலிஃபிகேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தோன்னா, எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இப்ப சிவில்னா வந்து சிவில்ல வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங் இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கு, ஸோ அதுக்கப்புறம் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதில நீங்க எது பண்ணியிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் கம்ப்யூட்டர் சயன்ஸ்லயே வந்து பாருங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இந்த மாரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாரிலாம் நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதில நீங்க எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதே மாரி வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கும் வந்து பாருங்க இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரேட்ல வந்து இருக்கு. இந்த மாரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பாருங்க நீங்க வந்து ஸோ அதில வந்து நீங்க இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். இதில நெறைய வந்து ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே மோஸ்ட்டா வந்து இருக்கும். நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில உங்களுக்கு 1 இயர் வந்து பார்த்தோன்னா, ட்ரெய்னிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ 12 மந்த்ஸ் உங்களுக்கான ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பேசிக் பே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 56,100லிருந்து ரூ. 1,77,500 குடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு புரமோஷன்லாம் நீங்க ஆகம்போது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 2,50,000 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து போகும். ஸோ இந்த 56,100லிருந்து பாருங்க இனிஷியலா வந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு டிஎன்என்ஸ் அலவன்ஸா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் அலவன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க யூனிஃபார்ம் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாரி சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, ஹாஸ்டல் சப்சிடி இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா 80,000 90,000 கிட்டக்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தோன்னா 2 ஸ்டேஜா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போது. அது வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 5 டேஸ் உங்களுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூல நீங்க போய் இதில வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாரி இருக்கும். அதையுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ கலந்துக்கிற மாரி இருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் 9த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.